ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான எஜுகேஷன் நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட்ஸ், நீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புக் இன்சைட் ஒன் வேர்ட்ஸ் 11th 12th 10th பார்த்தீங்கன்னா புக் இன்சைட் ஒன் வேர்ட்ஸ்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ என்ன எஜுகேஷன் நியூஸ்னால் 2 நியூஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து எப்போ ரீஓப்பன் ஆகும் அந்த கேள்வி வந்து எல்லார்ட்டையுமே வருது. ஸோ இப்போ வந்து அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஈரோட்டில் வந்து சொல்லியிருக்காரு. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நர்சரி பிரைமரி ஸ்கூல்களுக்கு வந்து அங்கீகார சான்றிதழ் அங்கே வழங்குறதுக்காண்டி போயிருக்காரு. அப்போ வந்து மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு, இப்போதைக்கு வந்து ஸ்கூல்ஸ் வந்து திறக்க வாய்ப்பில்லை, அதை பற்றி வந்து பெற்றோர்கள்ட்ட கருத்து கேட்ட பிறகு தான் நாங்கள் வந்து முடிவு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழகத்தில் பார்த்திங்கன்னா ஐஐடியிலையும் அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் பார்த்திங்கன்னா கொரோனா வந்து தொற்று வந்துருச்சு. அதனால் வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறது வந்து பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லார்ட்டையும் மருத்துவ குழுவர்கிட்டலாம் ஆலோசித்த பிறகு தான் நாங்கள் வந்து முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிட்டனில் வந்து இப்போ பெரிய வைரஸ் வந்து புதிய வகை கொரோனா வைரஸ் வந்து வந்திருக்கு. அதனால் வந்து இந்த சூழ்நிலையில் ஜனவரி மந்த் ஸ்கூல்ஸ் ஓப்பன் ஆகுமான்றது ஒரு டவுட்டு தான். ஆனால் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து ஜனவரி மந்தில் ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணலாமா இல்லையான்னு சொல்லி பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள்லாம் ஆலோசித்துட்டு வராங்களாம் இப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு நியூஸ் அப்டேட் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நியூஸ்னால், 10th 12th சிபிஎஸ்சி எக்ஸாம் வந்து சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 10th 12th எக்ஸாம் எப்போதுன்னு சொல்லி ஒரு முக்கிய அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காரு மத்திய அரசு. மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் வந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சிக்கு 10th 12th எக்ஸாம் 10th 12th எப்போ எக்ஸாம்னு சொல்லியிருக்காரு. எப்படி சொல்லியிருக்காருன்னா, அவர் 10th 12th எக்ஸாம்ஸ் வந்து ஜனவரி மந்தில் வந்து நடைபெறாதுன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து தேர்வோட அது வந்து டைம் டேபிள் வந்து ஃபிப்பில் வந்து முடிவு செய்யப்படும்னு சொல்லியிருக்காரு. பரீட்சை வந்து எக்ஸாம் வந்து கேன்சல் செய்ய மாட்டாங்களாம். எக்ஸாம் இல்லாமல் ஆல் பாஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்படி பண்ணால் ஃப்யூச்சருக்கு வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பாதிப்பை தரனால கண்டிப்பாக எக்ஸாமை கேன்சல் பண்ண மாட்டாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10th 12th ஆன்லைனில் எக்ஸாம் நடக்காதுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அது வந்து எப்படி நடக்கும்னா, எப்பயும் போல் பேப்பர் பேனால் தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து ஜனவரி மந்தில் வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடக்காது. ஆனால் வந்து டைம் டேபிள் வந்து நம்மளுக்கு ஃபிப்பில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இது வந்து சிபிஎஸ்சி நியூஸு. ஸோ சிபிஎஸ்சிக்கு கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ணுறது வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து இப்போதைக்கு வந்து சொல்லியிருக்காரு. பேரண்ட்ஸ்கிட்ட கருத்து கேட்ட பிறகு தான் நாங்கள் முடிவு செய்வோம்னு சொல்லி அது வந்து 28ஆம் தேதி வந்து ஆலோசனை பண்ணுறாங்களாம். ஜனவரி மந்தில் ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி ஆலோசனை பண்ண போகிறாங்களாம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வேறு நியூஸ் வந்துச்சுன்னா நாங்கள் உடனே அப்டேட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.